இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 31 முதல் 35 வரை உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். இயேசு தன்னுடைய பணியை மேற்கொள்ளுகின்றார். அந்த பணியில் அவருக்கு பல தடங்கல்கள் வருகின்றன. அவரை மிரட்டி பார்க்கிறார்கள், கொன்று விடுவார்கள் என்று மிரட்டி பார்க்கின்றார்கள். ஆனால் அவர் எதற்கும் தயங்கவில்லை. தைரியத்துடன் தன்னுடைய பணியை மேற்கொள்ளுகின்றார். இதுபோன்ற நிலையை 1970களில் நாம் பார்க்க முடிந்தது. பேராயர் ஆஸ்கார் ரொமேரோ கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர் ஒரு ஆயராக நியமிக்கப்படுகின்றார் எல் சல்வதோர் என்ற ஒரு இடத்திலே. அங்கே பலவிதமான பிரச்சனைகள் மக்கள் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் மக்களை ஒடுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர் ஒரு சாதாரண மனிதராக அங்கே ஆயராக பணியாற்றுகின்றார். காரணம், அந்த இடத்தில் எந்த ஒரு ஆயர் அந்த புரட்சி செய்கின்ற, அதாவது புரட்சிக்கு எதிராக செயல்படுகின்ற, மக்களை ஒடுக்குகின்ற அந்த நபர்களுக்கு சார்ந்து செல்கிறார்களோ அவர்களை தான் இவர்கள் ஆயராக அனுமதிப்பார்கள். ஆக தொடக்கத்திலே இவர் அமைதியாக இருக்கக்கூடியவர், ஆகவே நமக்கு இவரால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர்கள் அவரை ஆயராக திருநிலைப்படுத்த ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். அந்த அடிப்படையில் அவர் ஆயராக அங்கே பணியாற்றுகின்றார், அதுவும் பேராயராக. இப்படி சென்று கொண்டிருந்த ஒரு சூழலிலே ஒரு முறை அவருடைய நண்பராகிய ஒரு இயேசு சபை குருவானவர் ஃபாதர் ருத்தீலியோ கிராந்தே என்பவர் இந்த குழுவினரால் கொலை செய்யப்படுகின்றார். ஆகவே ஏன் இவர் கொலை செய்யப்பட்டார் என்ற கேள்வி எழுப்புகின்றார். காரணம், இவர் மக்களுக்காக நின்றார், மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தார், அவர்களுடைய மிரட்டல்களுக்கு அடிபணியவில்லை. ஆகவே தான் கொன்றார்கள் என்று உணர்ந்தவுடனே அந்த பணியை இவர் தன்னுடைய கையில் எடுக்கின்றார். இதுவரையும் அமைதியாக இருந்தவர் இப்பொழுது மக்களுடைய துன்பத்தில் பங்கெடுக்க ஆரம்பிக்கின்றார். தைரியத்துடன் போதிக்கின்றார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அவர் அங்கு நடக்கின்ற ஊழல், கொடூரம், கொடுமைகள் இவைகளுக்கு எதிராக பேட்டி கொடுக்கின்றார், பேசுகின்றார். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே வானொலி வழியாக, ரேடியோ வழியாக அந்த செய்திகள் பரப்பப்படும். அதிலும் குறிப்பாக நேரடியாக யாரிடம் பேசுகின்றார் என்றால் அந்த பிரிவினரிடமும் தலைவர்களிடமும் சொல்லுகின்றார். கடவுளுடைய பெயரால், துன்புறுகின்ற மக்களுடைய பெயரால் நான் உங்களிடம் கெஞ்சி கேட்கின்றேன், நீங்கள் இந்த மக்களை கொடுமைப்படுத்துவதை நிறுத்துங்கள், மக்களை காயப்படுத்துவதை நிறுத்துங்கள், மக்களை கொலை செய்வதை நிறுத்துங்கள் என்று. ஆனால் என்ன நிகழ்கிறது? எப்படி ஏரோது இயேசுவுக்கு எதிராக, பரிசேயர்கள் இயேசுவுக்கு எதிராக திரண்டார்களோ அதுபோன்று இந்த ஆட்சியாளர்களும் ஆஸ்கார் ரொமேரோவுக்கு எதிராக திரள்கின்றார்கள். பரிசேயர்கள் இயேசுவிடம் என்ன சொல்கின்றார்கள்? நீ நற்செய்தியிலே, ஏரோது உன்னை கொல்ல தேடுகின்றான், தப்பி ஓடிப்போ. ஆனால் இயேசு அவர்களை பார்த்து அவர்களை மிரள விடுகின்றார். நான் போவதா? நான் இங்கேதான் இன்னும் 2 நாட்கள் இருப்பேன், அங்கு நரியிடம் போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக அதை போன்றுதான் ஆஸ்கார் ரொமேரோவுக்கும் பல மிரட்டல்கள் வருகிறது. ஆனால் அவர் இதை கண்டும் அஞ்சவில்லை, துணிந்து நிற்கின்றார். அவரை நாட்டை விட்டு போகச் சொல்லுகின்றார்கள். அவர் போகவில்லை. சொல்லுகின்றார், A pastor cannot abandon his people. ஆயன் தன்னுடைய ஆடுகளை தனியாக விட்டு செல்ல முடியாது. ஆடுகள் எங்கு இருக்கிறதோ அங்கேதான் ஆயனும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றார். இப்படி அவர் துன்புறுகின்ற மக்களுக்காக, துயருகின்ற மக்களுக்காக நின்னதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? மார்ச் 24ஆம் தேதி 1980ஆம் ஆண்டு ஒரு சிறிய மருத்துவமனையில் உள்ள ஒரு சிறிய கோவில், சாப்பல், அங்கே அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே, அதுவும் குறிப்பாக எழுந்த நேரத்திலே, அங்கே துப்பாக்கிகளோடு உள்ளே வந்தவர்கள் அவரை சுட்டுவிட்டு சென்று விடுகின்றார்கள். திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த இடத்திலேயே, அதுவும் குறிப்பாக திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த நேரத்தில் மரித்து விடுகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, இயேசு எவ்வாறு எருசலேமை பார்த்து அழுதாரோ அதுபோன்று துன்புறுகின்ற மக்களை மட்டும் பார்த்து இவர் அளவில்லை, மாறாக துன்புறுத்துகின்ற மக்களை பார்த்தும் ரொமேரோ அழுகின்றார்.
இவர் அந்த வசதி படைத்தவர்களையும் ஏழைகளையும் பதவியில் இருந்தவர்களையும் பலவீனம் உள்ளவர்களையும் சேர்த்து அமைதியும் நீதியும் ஏற்படுத்த வேண்டும் என்று முற்பட்டார். ஆகவே தான் இயேசு உதறி தள்ளப்பட்டார். அதே போன்றுதான் இங்கே ரொமேரோவுக்கும் நடக்கின்றது. ரொமேரோ தன்னுடைய இறப்பிற்கு முன்பாக சொல்லுகின்றார், அவர்கள் என்னை கொன்றுவிட்டால் நான் சல்வதோர் அந்த மக்கள் வழியாக மீண்டும் வருவேன் என்றும், ஒருவேளை என்னுடைய இரத்தம் இந்த பூமியில் சிந்திவிட்டால் அது விடுதலையை நம்பிக்கையும் கொடுப்பதற்கு விதைகளாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது, இயேசுவை பின்பற்றிய அந்த ரொமேரோட வாழ்வை பார்க்கின்ற பொழுதும் எந்த பயத்தையும் அவர்கள் உள்வாங்கவில்லை. பிரச்சனைகளை அவர்கள் பிரச்சனைகளாக பார்க்கவில்லை. துணிந்து நின்றார்கள். பயம் அவர்களிடம் இல்லை. அதேவேளை தங்களுக்கென்று என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பணியை நிறைவாக செய்வதற்கு முனைந்து நின்றார்கள். அதற்கு தடங்களாக எது வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து விட்டு சென்றார்கள். காரணம் என்ன? துன்புறுகின்ற மக்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள், பாசம் வைத்திருந்தார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிறிய பிரச்சனை வந்தாலும் பயந்து நடுங்கிவிட்டு அவற்றிலிருந்து பின்வாங்குகிறோம். அதுவும் குறிப்பாக நம்முடைய நம்பிக்கையிலிருந்து. கடவுள் எல்லா நேரமும் நம்முடைய காதுகளுக்கு செவி கொடுக்க, நம்முடைய குரல்களுக்கு செவி கொடுப்பதில்லை. ஆனால் அதே வேளையில் நம்மோடு இருக்கின்றார். காரணம் என்ன? நமக்கென்று ஒரு பணி கொடுத்திருக்கின்றார். நாம் எப்பொழுதும் பிரச்சனை கண்டவுடன் ஒதுங்கி ஓடக்கூடாது, காப்பாற்றுங்கள் என்று நிற்கக்கூடாது. மாறாக துணிந்து எதிர்கொள்ள வேண்டும். பயத்தை விலக்கி உண்மையான பணியை நோக்கி நீதியுடனும் அன்புடனும் செயல்பட வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. சிந்தித்து பார்ப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் தைரியம் உள்ளவர்களாகவும் உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பெறக்கூடியவர்களாகவும் அன்பை விதைக்கக்கூடியவர்களாகவும் துன்புறுகின்ற மக்களுக்கு உடனிருக்கக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன்.